கடவுள்கிட்டயே ஆப்ளிகேஷனோட போற மக்கள் தான் நாம. கடவுள்கிட்டயே அப்ளிகேஷனோட போயிட்டு நான் இந்த அப்ளிகேஷனோட வந்திருக்கேன், இந்த அப்ளிகேஷனை நீ சைன் பண்ணணும், நான் அதுக்கு விரதம் இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் நாம. ஆனா அப்ளிகேஷனை சாங்ஷன் பண்ற ஆபீசரா கடவுள் அப்படின்னா கிடையாது. அதுக்கான கதை தான் இது. வெறும் அப்ளிகேஷனை சாங்ஷன் பண்ற ஆபீசரா மட்டும் கடவுளை பார்க்காம வேற மாதிரி ஒரு தோரணையில இன்னைக்கு கடவுளை பார்க்கலாமா? ஒரு பயங்கரமான டிவோஷனல் பர்சன் கடல்ல டிராவல் பண்றாரு. திடீர்னு அவர் போன படகு முழுகிடுது. படகுல இருக்க எல்லாருமே இறந்துடுறாங்க. இவர் மட்டும் உயிர் பழிச்சிருக்காரு. இவருக்கு ஸ்ட்ராங்கா நம்புறாரு, நான் கும்பிட்ட கடவுள் தான் என்னை காப்பாத்தினாருன்னு. எப்படியோ அந்த கரையை கடந்து ஒரு தீவுல ஒதுங்கிடுறாரு. தீவுல ஒதுங்கிட்டு ஃபர்ஸ்ட் அவர் பண்ற வேலை என்ன அப்படின்னா கடவுள் கிட்ட பேசுறாரு. கடவுளே, என் கூட அத்தனை பேரையும் நீ கூட்டிட்டு போயிட்ட, என்ன மட்டும் விட்டுருக்க, ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு ஆப்ளிகேஷன் இருக்கு, என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து என் ஃபேமிலி கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. வெயிட்டும் பண்றாரு. கடவுள் அதுக்கான ஆன்சர் கொடுப்பாரு அப்படின்றதுக்கு வெயிட்டும் பண்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா கடவுள் ஆன்சரே பண்ணல. சரி, ஓகே, நம்ம கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆன்சரே கிடைக்கல. 2 நாள் ஆகுது, வெயிட் பண்றாரு, ஆன்சர் கிடைக்கல. சரி, ஓகே, நம்ம அட்லீஸ்ட் உயிரோட இருக்கிறதுக்கான வேலையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூழ்கி போச்சு இல்லையா அந்த கப்பல் இருந்த அந்த பாகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு குட்டியான ஒரு ஹட்டை ரெடி பண்றாரு. இப்பத்திக்கு நம்ம சேஃபா இருக்கிறதுக்கான வழியை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஹட்டுல அழகா ஒரு ஹட்டை ரெடி பண்ணி அந்த ஹட்டுல தங்குறாரு. இருக்கிற இறையெல்லாம் மீனை பிடிச்சு சுட்டு சாப்பிடுறாரு, பழங்களை சாப்பிடுறாரு. ஏதோ ஒண்ணு அந்த தீவுல கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டு அந்த காலத்தை போக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் வழக்கம் போல என்ன ஆகுது, டெய்லி கடவுள் கிட்ட பேசுறாரு. என் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு தெரியல, என் ஃபேமிலியோட கனெக்ஷன் இல்ல, எப்படியாவது என்னை கனெக்ட் பண்ணி விடுங்க, நான் உங்களைதான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டெய்லி கடவுள் கிட்ட பேசிட்டே இருக்காரு. காலம் போக 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 அவருக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாரையும் கொண்டு போயிட்ட கடவுள் இவர் தான் ரொம்ப கடவுள் கிட்ட வேண்டுவார் இல்லையா. சோ ஒண்ணு இவரை கொண்டு போயிருக்கணும், அப்படி இல்லையா இவரை ஃபேமிலியோடையாவது சேர்த்திருக்கணும். இப்படி தனிமையில ஒரு தீவுல தவிக்க விட்டதுனால அவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப அப்படியே உடஞ்சு போயிடுது. என்ன இது, நான் உங்களை எவ்வளவு வேண்டுறேன், உங்களுக்காக நான் எவ்வளவு தினம் நான் உங்களை நினைக்கிறேன் இல்லையா, என்ன நீங்க எப்படி எல்லாம் வச்சுக்கணும், நீங்க எல்லாரையும் நல்லபடியா அவங்களோட கூட்டு போயிட்டீங்க, என்ன ஃபேமிலியோடையும் சேர்க்கல, உங்களையோடையும் கூட்டு போல, இப்படி தனியா தவிக்க விட்டு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து இவ்வளவு நெருக்கடியை கொடுத்து வாழ வைக்கிறீங்களே, என்ன இது அப்படின்னு சொல்லி வெறுப்போடவே டெய்லி கடவுள் கிட்ட அவருக்கு அந்த கடவுள் மேல இருக்கிற வெறுப்பு டெய்லி அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது, வழக்கம் போல சரி ஓகே, கடவுள் கிட்ட இருந்து நம்மளுக்கு ரிப்ளை வரல, நம்ம நம்ம வேலையை பார்ப்போம், இருக்கிற வரைக்கும் உயிரோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மீன் பிடிச்சு எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவரோட ஹட்டு எரிஞ்சிருது. இவருக்கா, என்னடா இது, இவ்வளவு சோதனையா, என்னை நீ கூட்டிட்டும் போகல, என்னை எடுத்துட்டு போய் ஃபேமிலியோடவும் சேர்க்கல, நானே கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த ஒரு ஹட்டை ரெடி பண்ணா, இந்த ஹட்டையும் எரிச்சிட்டேன்னு பயங்கரமா கடவுளை திட்டிட்டு, இனி நான் உன் கூட பேசவே மாட்டேன், தயவு செஞ்சு நீ உன்னை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போய் உட்காந்துடுறாரு. அப்ப திடீர்னு இன்னொரு ஷிப் வருது. அதுல இருந்து கேப்டன் நிக்கிறாரு. வாங்க போலாம், உங்களை மீட்டு எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம், வாங்க அப்படின்னு. இவருக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அட்லீஸ்ட் நீங்களாவது எனக்கு ஹெல்ப்புக்கு வந்தீங்களே, ரொம்ப நன்றி, ஆனா நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே கேப்டன் சொல்றாரு, இந்த புகை வந்துச்சு, இது எரிஞ்சிருக்கு போல, இதுல இருந்து புகை வந்துச்சு இல்லையா, அந்த புகையில இருந்து நான் அந்த கடல்ல பார்த்தேன், இங்க யாரோ இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு சரி ஹெல்ப் தேவைப்படுது போல, அதனாலதான் ஸ்மோக் சிக்னல் வருது போல அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னோடனே இவருக்கு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா உடனே கடவுளை திட்ட ஆரம்பிச்சிடுறோம், காப்பாத்தலையேன்னு சொல்றோம், காப்பாத்திட்டேன்னு நன்றி சொல்றோம், உடனே அவரை திட்டுறோம், எவ்வளவு நம்மளோட எமோஷனல் இம்பேலன்சஸ் எல்லாம் கடவுள் மேல காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த ஸ்மோக் சிக்னலை கிரியேட் பண்ணதே கடவுள் அவரை காப்பாத்ததான் அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா வீடு போய் சேர்றாரு. இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பெயின் எல்லாமே நம்ம லைஃப்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எவ்ரிடே பெயின் இருக்கும். அந்த பெயின் எல்லாம் தாங்கணும். அந்த ஸ்ட்ரென்த்தை தான் கடவுள் கொடுப்பாரே தவிர பெயினே கொடுக்காம கடவுள் இருக்க மாட்டாரு, ப்ராப்ளமே கொடுக்காம கடவுள் இருக்க மாட்டாரு. நம்மள இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்குவாரு. நம்மளால மட்டும்தான் சில பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும்னு சில பிரச்சனைகள் இந்த உலகத்துல இருக்கும்.
சில மனிதர்கள் இந்த உலகத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றதுக்காக மட்டும்தான் கடவுள் நம்மளை படைச்சிருப்பாரு. பி ஸ்ட்ராங், ஃபேஸ் த பெயின், காட் இஸ் வித் யூ, காட் இஸ் இர்ரீப்ளேசபிள். நன்றி. அப்புறம் கதை மட்டுமே கேட்டுட்டு இருக்கீங்க. எவ்வளோ கதை சொல்கிறேன். ஒரு கமெண்ட் போடலாம், ஒரு லைக் போடலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நிறைய கதைகளை தேடி தேடி உங்களுக்காக போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.